வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 12th அதேமாதிரி காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே லேப்டாப் கொடுப்பாங்க, மடிக்கணினி. ஸோ கடந்த ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மடிக்கணினி பார்த்திங்கன்னா வழங்கப்படவில்லை. ஸோ அதற்கு காரணம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கிட்ட போதிய அளவு நிதி இல்லை. அதே மாதிரி இந்த லேப்டாப் தயாரிக்கக்கூடிய அந்த சிப்புன்னு சொல்லுவோம், அந்த அவைலபிலிட்டி யாருமே பார்த்தீங்கன்னா டெண்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மடிக்கணினி திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க. இதில் பன்னாட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு அரசோட மடிக்கணினி திட்டம் பொறுத்த வரைக்கும் டெண்டரில் பங்கேற்க உள்ள பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த லேப்டாப்பு ஸோ என்னென்ன கம்பெனியில் வரப்போகுது அப்படின்னா, டெல்லு, ஆசர், லெனோவா, ஹெச்பி உள்ளிட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டி வருகின்றன. அரசு கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்திற்கு டெண்டர் ஜூலை 9 இறுதி செய்யப்படுகிறது. ஸோ இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் லேப்டாப்ஸ் கொடுக்குறாங்களான்னு தெரியல, ஆனால் காலேஜஸ்க்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுக்கான டெண்டர் பார்த்திங்கன்னா இறுதி ஜூலை 9. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி கொடுக்குறாங்கன்னு தெரியல. இப்போ பழைய லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசர் கொடுத்தாங்க, அதே மாதிரி டெல்லு, லெனோவா, ஹெச்பி. மெயினாக கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த 3 நிறுவனங்கள் தான் அதிகமாக டெண்டர் எடுப்பாங்க. டெல்லு, ஆசர், லெனோவா, ஹெச்பி. தந்திலையுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இலவச மடிக்கணினி இந்த ஆண்டே செயல்படுத்த திட்டம். தமிழ்நாடு அரசின் கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் மடிக்கணினி வழங்கும் திட்டம். டெண்டரில் கலந்து கொள்ள ஆர்வம் காட்டும் பன்னாட்டு நிறுவனங்கள். சந்தேகங்களுக்கு எல்காட் நிறுவனம் பதில். ஸோ அப்போ எவ்வளோ லேப்டாப் கொடுக்க போகிறாங்கன்னா 20 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 20 லட்சம் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இயராவது லேப்டாப் கொடுப்பாங்களான்னு தெரியல. இந்த லேப்டாப் திட்டமே பார்த்தீங்கன்னா முடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா தவறாது பள்ளி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க. தற்போதைய சூழ்நிலையில் அந்த திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா கிடப்பில் உள்ளது. ஸோ இந்த மடிக்கணினி பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ விரைவில் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு லேப்டாப் யாருக்கு தராங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.